போதும். தொடர்ச்சியா ட்ரை பண்ணணும். இதுல என்னன்னா ஒரு விஷயத்தை அடையிறது என்னன்னா தொடர்ந்து முயற்சி தான் இருக்கும். நான் வந்து இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு 40 வருஷம் முன்னாடி அசிஸ்டன்ட் சேர்ந்தேன். சரிங்களா? 2-3 படம் 4 படம் ஒர்க் பண்ணேன். ஆனா ரைட் பண்ணுறது மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு, அசிஸ்டன்ட் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல. நான் அந்த காலத்துல கொஞ்சம் நிறைய சம்பளம் தர மாட்டாங்க. அது வேணான்ட்டு என்ன பண்ணோம், பத்திரிக்கை நான் ஒரு குங்குமத்துக்கு கதை எழுதி அனுப்பிச்சேன். அந்த கதையை பார்த்துட்டு நல்லா இருக்கிறேன்னு சொல்லி கொடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி வேற வேலை தான் பார்க்கணும், அசிஸ்டன்ட் இருக்கேன், அது கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். ரிப்போர்ட்டராக எனக்கு வேலை கிடைச்சு. ரிப்போர்ட்டராக வந்து 8 வருஷம் ஒர்க் பண்ணேன். குங்குமத்தில் ஒரு 4 வருஷமும் விகடனில் ஒரு 4 வருஷம். ஸோ ரிப்போர்ட்டாக இருக்கிறப்ப என்னன்னா எனக்கு நிறைய கான்டாக்ட் கிடைச்சிச்சு, ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. நிறைய பேரோட பழகுறது, அவங்கள பற்றி பேசி இன்டர்வியூ எடுக்கிறது. அதில் 2 விஷயம் கிடைச்சது எனக்கு லைஃப்ல. என்னன்னா ஊரில் இருந்ததுனால எனக்கு எப்பவுமே ஒரு கூச்ச சுபாவமாகவும் பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப தயங்கிட்டு இருப்பேன். ஆனால் பத்திரிகையாளர் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பத்திரிகையில் 2 விஷயம் கிடைச்சு. இன்னும் சஃபிஷியண்டாக சம்பளம் கிடைச்சிச்சு. அதே நேரத்தில் ஒரு மதிப்பாங்க பயங்கரமா. ரிப்போர்ட்டர்னா ஒரு எங்கே போனாலும் எவ்வளோ பெரிய ஆளும் மீட் பண்ணாலும். ஸோ அது வந்து அந்த பத்திரிகையில் வேலை செஞ்சு என் லைஃப்ல ரொம்ப ஒரு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்துச்சு. பத்திரிகையில் இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கல. பத்திரிகை விட்டோம்னா அதுக்கப்புறம் பிசி ஸ்ரீராம் அவர் எனக்கு கான்டாக்ட் ஏற்படுச்சு. இல்லை அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணேன். பூவே பூச்சோட ஒரு படம் சூப்பராக எடுத்திருந்தாரு. அவர் போய் இன்டர்வியூ பண்ணி அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பப்ளிஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவரும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம்னா அப்பயே இருந்துச்சு, இந்த பத்திரிகை வேலை செஞ்சாலும் சினிமா துரத்துறது ஒன்று இருக்குல்ல. அப்பயே இந்த மாதிரி எல்லாம் படம் பார்க்குற வாய்ப்பு கிடையாது. இப்போ ஃபிலிம் சொசைட்டி இருக்கும். அப்புறம் நிறைய சென்னையில் நிறைய எம்பசி இருக்கு, அமெரிக்கன் எம்பசி, பிரான்ஸ், ஜெர்மனி, எல்லாத்துக்கும். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்ச்சரல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, படம் போடுவாங்க, வேற வேற ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து அங்கெல்லாம் போய் ஃபாரின் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன். நிறைய உலக படங்கள் பார்க்குறப்ப நம்ம ஊர்ல ஒரு படம் எடுக்கிறாங்க, உலகம் முழுக்க படம் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிறது எப்படி இருக்கிறாங்க வேற. நம்ம ஊர்ல ஒரு மசாலாவா ஒரு கமர்ஷியல்